மாத்திரமல்ல, எல்கிப்போர் அவர் யுத்தத்தில் வல்லவராயிருக்கிறார் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. எதிலே வல்லவராயிருக்கிறார்? யுத்தத்திலே. அதாவது இப்படி சொல்றேன் உங்க பாஷையில, ஃபைட் பண்றதுல அவர் வல்லவராக இருக்கிறார். பார்த்தீங்களா? இந்த இங்கிலீஷ் வார்த்தை எல்லாத்துக்கும் புரியும். என்னது? படிக்காதவங்களுக்கு கூட இந்த இங்கிலீஷ் வார்த்தை புரியும். ஃபைட் பண்றது, சண்டை போடுறது. சண்டை போடுறதுல, யுத்தம் பண்றதுல, ஃபைட் பண்றதுல அவரை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. ஆமென். எல்கிப்போர் யுத்தத்தில் வல்லவராய் இருக்கிறார். வாசிப்போம் யாத்ராகமம். யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் 3வது வசனம். கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர். கர்த்தர் என்பது அவருடைய நாமம். கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர். கர்த்தரும் யுத்தத்தில் வல்லவர் அப்படி நீங்க சொல்லப்படல. கர்த்தரும் யுத்தத்தில் வல்லவர்னா அப்புறம் இன்னொருத்தரும் வல்லவர் என்ன செய்றாரு? இருக்கிறார் என்ற அர்த்தமாயிரும். அப்படித்தானே? கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர்னா அவர் மட்டும்தான் யுத்தத்தில் வல்லவர். அவரை ஃபீட் பண்றதுக்கு யாரும் கிடையவே கிடையாது. அவர் அடிச்சுக்கிறது யாரும் கிடையவே கிடையாது. அவரே யுத்தத்தில் வல்லவராய் இருக்கிறார். அருமையான கவனிங்க. இதனுடைய பின்னணி நீங்க கவனிக்கணும். இதனுடைய பின்னணி நீங்க புரிஞ்சுக்கிறணும். கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர் அப்படின்ற ஒரு பாடலை இங்கே மிரியாமும் இஸ்ரவேல் மக்களும் பாருங்க எழும்பி பாடுகிறார்கள். மிரியாமும் மற்ற எல்லா பெண்களும் சேர்ந்து அந்த இசை கருவியெல்லாம் எடுத்துக்கொண்டு பாருங்க நல்லா நடனம் ஆடி கர்த்தரை ஆராதித்து துதிக்கிறதை இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். இது மிரியாமின் பாடல்கள் என்று கூட சொல்லுவார்கள் சிலர். கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர் என்று அவள் ஒரு பாடலை பாடுகிறாள். அந்த பாடலை தான் நம்ம இங்கே வசனமாய் நான் வாசிக்கிறோம். இந்த பின்னணி நீங்க பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். இஸ்ரேல் மக்கள் இப்பதான் எகிப்து தேசத்திலிருந்து விடுதலையாய் வெளியே வந்திருக்கிறாங்க. 430 வருஷங்கள் அங்கே அவர்கள் அடிமையாய் இருந்தார்கள். கர்த்தர் ஓங்கிய புயத்தினாலே, வல்லமையுள்ள கரத்தினாலே அவர்களை விடுதலையாக்கி வெளியே கொண்டு வந்தார் மோசையின் மூலமாக. இப்ப வந்து அவர்கள் பாலைவனத்திலே தங்கி இருக்கிறார்கள், வனாந்தரத்திலே தங்கி இருக்கிறார்கள். பின்னால எகிப்து தேசம், முன்னால செங்கடல் இருக்கிறது. இப்ப இந்த பார்வோன் என்ன பண்றான்? படைகளை திரட்டி கொண்டு வந்து இஸ்ரவேல் மக்களை அழிச்சு போடுறதுக்காக அவன் கிளம்பி வர்றான். இஸ்ரவேல் மக்கள் எல்லாரும் நடையாய் நடந்து போய் அங்க அப்படி காலெல்லாம் நோவெடுத்து நடக்க முடியாம அங்க செங்கடலுக்கு முன்னால என்ன செய்யறாங்க? ஓய்வு எடுத்து படுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப எல்லாரும் போன சீக்கிரமா என்ன செஞ்சிடலாம்? ஒரே போட போட்டு அழிச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி பாருங்க தகவல் அங்க போகுது. உடனே பார்வோன் ராஜா ஆட்கள் எல்லாம் திரட்டிக்கிட்டு பாருங்க இவங்களை அழித்து போடுவதற்கு அங்கிருந்து கிளம்பி வர்றான். கிளம்பி வரும் பொழுது கர்த்தர் என்ன பண்றாரு? மோசையின் மூலமாக செங்கடலை ரெண்டா பிளக்கிறாரு. செங்கடலை ரெண்டா பிளந்து அங்க வெட்டாந்தரை உண்டாக்குறாரு. இஸ்ரவேல் மக்கள் வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள் என்று சத்தியவேதத்திலே பாருங்க நாம் சங்கீத புஸ்தகங்கள் எல்லாம் வாசிக்கிறோம். இஸ்ரவேல் மக்கள் வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். வெட்டாந்தரையில செங்கடலை பிளக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். சில ஆட்களுக்கு இதை வந்து நம்ப முடியல. எதை நம்ப முடியல தெரியுமா? செங்கடலை ரெண்டா பிளந்ததை நம்ப முடியல. ஆச்சரியமா இருக்குது. ஒருத்தர் சொல்றாரு, நான் பேரை சொல்ல விருப்பப்படல, ஒருத்தர் சொல்றாரு அந்த செங்கடல் வந்து இந்த முழங்காலுக்கு கீழே தான் இருக்கும், அது வந்து கரையோடைய ஓரம், அதனால அதில் தான் இந்த இஸ்ரவேல் மக்கள் அப்படியே எல்லாத்தையும் இந்த செடியில் விளக்கி விட்டு அப்படி நடந்து போனாங்க. அதனால செங்கடலாம் அவர் ஒன்றும் செய்யலை, அவர் வந்து பிளக்கலை அப்படின்னு அவர் சொல்றாரு. இதை ஒரு பிரசங்கிட்ட வாசி சொல்றாரு. சரி, உங்க பிரகாரமே வச்சுக்கிடுவோம், அது முழங்கால் அளவு தண்ணி தான் வச்சுக்கிடுவோம், அதில் விளக்கிட்டு தான் அவங்க போனா வச்சுக்கிடுவோம். ஆனா வேத வசனம் சொல்லுகிறது பார்வோன் அவனுடைய சேனைகளையும் அங்க மூழ்கடி தரம் போட்டிருக்கு இல்லையா, அந்த முழங்கால் தண்ணியில மூழ்கடி தரம் அவர் எவ்வளவு பெரியவர், அவர் வல்லமை உள்ளவர். ஆமென். சில ஆட்களுக்கு பாருங்க ஏற்றுக்கொள்ள முடியல, அதை ஏற்றுக்கொள்ள முடியல. செங்கடலை கர்த்தர் ரெண்டா பிளந்து அதன் ஊடாக இஸ்ரவேல் மக்களை வெளியில கொண்டு வர்றாரு. இஸ்ரவேல் மக்கள் கரைக்கு இந்த பக்கத்தில் வந்துட்டாங்க. இப்போ கர்த்தர் சொல்றாரு, மறுபடியும் நீ கையை நீட்டு அப்படின்னு சொல்லி செங்கடல் என்ன செஞ்சிருச்சு? மறுபடியும் மூடிருச்சு. சத்தியவேதம் சொல்லுகிறது அங்கே
எல்லா அந்த பார்வோன் ராஜாவும் அவனுடைய சேனையில் என்ன செய்தார்கள்? அங்கே மூழ்கடிக்கப்பட்டு அழிந்து போனார்கள் என்று. அப்படி செங்கடல் மறுபடியுமாய் மூழ்கடிக்கும் பொழுது அந்த எகிப்தியர்கள் ஒரு வார்த்தையை சொல்றாங்க. அந்த வார்த்தை தான் ரொம்ப ஆச்சரியமான ஒரு வார்த்தை. வாசிங்க, யாத்திராகமம் 14வது அதிகாரம் 25வது வசனம். அவர்களுடைய ரதங்களில் இருந்து உருளைகள் கழலவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடே நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலரை விட்டு ஓடி போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார். எகிப்தியருக்கு விரோதமாய் கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறார் என்று இஸ்ரவேல் மக்கள் சொல்லல, எகிப்தியர் சொல்லுகிறார்கள். யார் சொல்றா? எகிப்திய ஜனங்கள் சொல்லுகிறார்கள், எகிப்திய போர் வீரர்கள் சொல்லுகிறார்கள். பார்வோன் சொல்றான், கர்த்தர் என்ன செய்யறாரு? யுத்தம் பண்ணுகிறார், எகிப்தியருக்கு விரோதமாக இஸ்ரவேலுக்கு சப்போர்ட்டாக யுத்தம் பண்ணுகிறார் என்று சொல்லுகிறார்கள். இப்போ இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு தான் இங்கே மிரியாமும் அந்த பெண்கள் எல்லாரும் இசைக்கருவியில் எடுத்துக்கிட்டு அவங்க டான்ஸ் ஆடி பாருங்க, அழகா பாடுறாங்க, கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர். நீங்க நினைக்கலாம், நான் அவங்க கூட சண்டை போடுறதுக்கு எனக்கு சத்து இல்லை பாஸ்டர், கர்த்தருக்கு சத்து நிறையா இருக்குது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பாஸ்டர் அவங்க கூட்டம் பெரிய கூட்டம். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நம்ம கூட்டம் தான் பெரிய கூட்டம். எந்த கூட்டம்? பரலோக கூட்டம். ஆயிரமான சேனைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். அக்கினிமயமான ரதங்களை, அக்கினிமயமான குதிரைகளை என்ன செய்திருக்கிறார்? அவர் வைத்திருக்கிறார். சத்தியவேதத்தில் பார்க்கிறோம், ஒரு தேவதூதன் இறங்கி வந்து 1,85,000 பேர் அடிச்சு க்ளோஸ் பண்ணிட்டானாம். எத்தனை பேரை? ஒரே ஒரு தேவதூதன் இறங்கி வந்து எத்தனை பேரை? 1,85,000 பேர். ஒரு ஆளே எத்தனை பேர் அடிச்சா? 2 பேர் வந்து எத்தனை அடி அடிப்பான்? ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறாங்க தேவதூதர்கள், லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் இருக்கிறாங்க. எல்லாரும் இறக்கி விட்டா என்ன ஆகும்? அப்படிப்பட்ட கூட்டத்தை கர்த்தர் நமக்காக வச்சிருக்கிறாரு. அதனால பயப்படாதீங்க. எதிரிகளை கண்டு, சத்துருக்களை கண்டு, பக்கத்து வீட்டுக்காரனை கண்டு அவன் அச்சுறுத்துறானே, நம்மளை பயமுறுத்துறானே, இந்த ஊரை விட்டு நம்மளை ஓட வைக்கலான்னு நினைக்கிறானே, பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். எல்கிப்போர் யுத்தம் பண்ணுகிறதிலே அவர் வல்லவராய் இருக்கிறார். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, சிரிச்ச முகத்தோடு சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்காக ஃபைட் பண்ணுவாரு. கர்த்தர் உங்களுக்காக சண்டை போடுவாரு. பயப்படாதீங்க. ஆமென். நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, டேய் பயப்படாம தில்ல நில்றா, தைரியம் நில்றா, கர்த்தர் கூட இருக்கிறாரா. ஆமென். எல்லாம் வசனத்துல தான் சொல்றாங்க. பயப்பட வேணாம். எல்கிப்போர் யுத்தம் பண்ணுகிறதிலே அவர் வல்லவராய் இருக்கிறார். அன்னைக்கு இருக்கிற வேர்ல்டுல பாருங்க, எகிப்து தான் வல்லரசு நாடு. இன்னைக்கு அமெரிக்கா மாதிரி பாருங்க, சீனா மாதிரி, ரஷ்யா மாதிரி. அன்னைக்கு இது எகிப்து தேசம். அவன்கிட்ட போய் எதுவும் வச்சுக்கிற கூடாது, வாலாட்டிக்கிற கூடாது. ஏன்னா அவ்வளோ படைகள் வச்சிருக்கிறான். வல்லரசு நாடு. அவனே ஒன்றும் பண்ண முடியல இஸ்ரவேல் மக்களை. கர்த்தர் யுத்தம் பண்ணினார் இஸ்ரவேல் மக்களுக்காக. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்று மாறாதவர். அன்றைக்கு இஸ்ரவேல் மக்களுக்காக யுத்தம் பண்ணின கர்த்தர் உங்களுக்காக, எனக்காக யுத்தம் பண்ணுவார். ஆமென். அதனால எனக்கு யாருமே இல்லையே, நான் ஒரு டம்மி பீஸ் ஆச்சே, நான் ஒரு சாதாரண ஆளாச்சே, எனக்கு அப்படி ஒன்றும் பேக்ரவுண்ட் இல்லையே, எனக்கு ஒன்றும் செல்வாக்கு இல்லையே, எனக்கு யாரும் சப்போர்ட்டுக்கு வரவே மாட்டாங்களே. நான் சொல்கிறேன், முழங்கால முடுக்கி கதவை பூட்டிட்டு நல்லா அந்நிய பாஷையிலிருந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். வெற்றி நிச்சயமாய் உங்களுடையது. ஆமென். சொல்லுங்க, வெற்றி நிச்சயமாய் என்னுடையது. வெற்றி நிச்சயமாய் என்னுடையது. ஆமென். எல்லாவற்றையும் அவர் மீட்டு தருவார். சொத்துக்களை மீட்டு தருவார், பணத்தை மீட்டு தருவார், பங்குகளை என்ன செய்வார்? அவர் மீட்டு தருவார். ஆமென்.